கல்வி நிறுவனங்களை அரசியல் பிரச்சாரத்துக்காக தவறாக பயன்படுத்தி மாணவர்கள் அரசியல் ரீதியாக சுரண்டப்படுவதாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதிமுக நிர்வாகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். தவேகவுக்கு எதிராக இந்த பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை கூறலாம். வணக்கம் ரூபி. கல்வி நிறுவனங்களை அரசியல் பிரச்சாரத்திற்காக தவறாக பயன்படுத்தி மாணவர்களை அரசியல் ரீதியாக சுரண்டதாக குற்றம் சாட்டி தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக நிர்வாகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் VPP பரமசிவம் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தின் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நுழைந்து தங்கள் கட்சி தலைவரை முன்னிலைப்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளார். மேலும் மாணவர்களிடம் விஜய் அண்ணா, விஜய் மாமா என்ற முழக்கங்களை எழுப்புவது செய்ததோடு தேசிய தலைவர்களின் படங்களுடன் தமிழக வெற்றி கழக தலைவரின் புகைப்படத்தையும் காட்சிப்படுத்துவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வி நிறுவனங்களில் திரைப்பட பாடல்கள் ஒளிபரப்படுவது தொடர்பான செய்திகள் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி வருவதாகவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் மாணவர்களின் கல்வி சூழலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு, தமிழக அரசு மற்றும் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்திற்கும் புகார் அளித்துள்ளதாகவும் அரசியல் சாசன விதிகள் மற்றும் கல்வி உரிமை சட்டத்தின் விதிகளை மீறி நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற அரசியல் நிகழ்வுகளை கல்வி நிறுவனங்களில் அனுமதிக்கும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் அரசியல் பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்கும் வகையில் தெளிவான வழிகாட்டுதல்களை அரசு வகுக்க வேண்டும் என்றும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த பொதுநல வழக்கு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன்பு திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. ரூபி.